இப்போ உங்க ஊர்க்காரவங்கலாம் இப்போ உங்க வீட்டுக்கு அதிகமா வராங்களா ஃபர்ஸ்ட்டை விட இப்போ? எல்லாருக்கும் தெரியுமா? ஊர்க்காரவங்க, சொந்தக்காரவங்க. தெரியும். பட் அவங்களுக்கு 1000 பிரச்சனை இருக்கு இல்லையா? அதனால எதுக்கு வர போறாங்க? ஓகே. பாத்துக்கிறாங்க, சோசியல் மீடியால பாத்துக்குருவாங்க. பட் சொந்தக்காரவங்க இப்போ ஏதாவது சொல்றாங்களா பக்கத்துல ஏதாவது? ஏன்பா எல்லாருமே பார்க்க தான் செய்றாங்க. இப்போ அத்தை பசங்க இருக்கலாம், அத்தை பொண்ணுங்க இருக்கலாம், எல்லாம் பார்த்துட்டு பெருமை தானே படுவாங்க. நம்ம வந்து முகம் சொல்லிக்கிற மாதிரி எதுவும் இல்ல, பண்ணல. பெருமையா தான் கேக்குறேன். அவங்க என்ன சொல்றாங்க? பெருமைப்படதாம செய்வாங்க. சூப்பரா அம்மாட்டனா ஆமா நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கான், நல்லா இருக்கு. அதே சமயத்துல அக்கம் பக்கத்துலயுமே நல்லா பெருமையா தான் பேசுறாங்கம்மா. இப்போ நான் இடம் வாங்கி வீடு கட்டியிருக்கேனே, அந்த பிளாட் ஓனர் வந்து பாஸ்கரன் அவரோட பேரு. அவரே வந்துட்டு நிறைய வந்து பாத்தீங்கன்னா விடாம பாப்பாரு. என்ன இன்டர்வியூலாம் வந்து எனக்கு அமுச்சு வைக்கிறதே இல்லை, அந்த மாதிரி மாறிடுச்சு. இப்ப முன்னாடிலாம் அமுப்பீங்க, முன்னாடி வந்து ஆர்வங்களால அமுச்சுக்கிட்டு இருந்தோம். இப்போ நிறைய வருது இல்லையா? நம்மள எதை அனுப்புறதுன்னு எனக்கும் தெரியல. அதனால இப்போ ஃபோன் பண்ணி என்ன நீங்க, அவர் பேர் பாசு, அவர்கிட்டயுமே இடம் வாங்குறப்ப வந்து பாத்தீங்கன்னா டக்குன்னு அவர் பார்த்த உடனே என்னைய பார்த்த உடனே பிடிச்சிக்கிடுச்சு. ஏன்னா ஒரு பிளாட் வாங்க போறாங்கன்னா என்னடா அது பணம் ரெடி பண்ணிடுவா அப்படியே அந்த தம்பி, என்ன ஏது சின்ன பையனா இருக்கா அப்படியே அப்படின்னு நினைச்சாரு. ஸோ என்னைய ரசிச்சு அவரோட இடத்த கொடுத்தாருன்னு வைங்களேன். அவர் பக்கத்துல வீடு கட்டி இருக்காரு. அவர் பாசுன்றவர் வந்து பாத்தீங்கன்னா சொந்தக்காரன் பத்தியில அது வேற விஷயம். இவரெல்லாம் வந்து அப்பயே என்னை அப்ரிசியேட் பண்ணாரு. தம்பி வந்து கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே இடம் வாங்கணும், வீடு கட்டணும், இப்போ துடிப்பா இருப்பா. அப்படி இவர் வயசுல நான் வரமா இருந்தா நான் இன்னும் பெரிய லெவலில் வந்திருப்பேன் அப்படிலே அப்ரிசியேட் பண்ணவர். அப்போ அவங்க ஒய்ஃப் அவங்க எல்லாம் சேர்ந்து நல்லா பாராட்டுவாங்க. இப்போ லேட்டஸ்டா ஒரு பாஸ்ன்றவர் பார்த்துட்டு, அதான் அவங்க நெய்பர்னு வைங்களே, என்ன ஒண்ணுமே அனுப்ப மாட்டேங்கிறீங்க, ஒன்னும் இன்டர்வியூலாம் வர மாட்டேங்குதுன்னாரு. என்ன அனுப்பிச்சு வைக்கிறேனே இந்த மாதிரி. நீங்க அனுப்பணும், யூடியூப்ல போஸ்ட் சொல்லுங்க. நார்மலாவே உங்க வீடியோஸ் தான் முதல்ல அனுப்புவேன். அதுக்கு எதிர்பார்த்தாங்க. முதல்ல வந்து நம்ம அனுப்பிச்சுக்கிட்டே இருப்போம். இப்போ அப்படியே பார்த்துடுறாங்களா? பார்த்துட்டு தான் அப்படி கேட்குறாரு. இப்போ யூடியூப்ல அவங்க பசங்கெல்லாம் கொண்டு போய் காமிச்சிடறாங்களா? ஸோ அக்கம் பக்கத்துலயுமே இது ஒரு பாசிட்டிவ் வைப்பா மாறுதுமா. உங்க ஊர்ல உங்களுக்கு ஒரு பெரிய மரியாதை கிரியேட் ஆயிடுச்சு இப்போ. அது உண்மைதானே, கிரியேட் ஆகும்ல உங்களுக்கு. பரவாயில்ல, சோசியல் மீடியாவில் ஃபுல்லாக நல்ல விதமாக அதுவும் சொல்கிறப்ப, சோசியல் மீடியாக்களில் வர்றப்ப. இப்போ லேட்டஸ்ட்டாக நம்மளை பிசியோதெரபி துறையை ஒருத்தர் இழிவுபடுத்துகிற மாதிரி பேசியிருந்தாரு. ஸோ அதுக்கு மக்கள் ஃபுல்லாகவே நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணி, நீங்களே பார்த்துருப்பீங்க, அதுக்கு கோவப்பட்டு கூட நான் ஒரு ரிப்ளை வீடியோ போட்டிருந்தேன். மக்கள் எல்லாருமே நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க, மக்கள் சைடு. கண்டிப்பாக. அப்போ அவ்வளோ நம்ம மக்களை கவர் பண்ணியிருக்கோம். நம்மளை மக்கள் வந்து இவ்வளோ ரசிக்கிறனால, ஒரு நல்ல இது வச்சிருக்கனால பார்க்குறவங்களுக்கு அது பாசிட்டிவாக மாறுது இல்லையா? இதுவே தப்பு பண்ணுறவனா இருந்தால் ஊர் முழக்க காரி துப்புற மாதிரி மாறி இருக்கும். கண்டிப்பாக நான் வெளியே தலை காட்ட முடியாத. கண்டிப்பாமா ஆபாசம் பண்ணுறவங்க, தப்பு பண்ணுறவங்களுக்குலாம் இப்போ நம்மளை என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம வீட்டு பிள்ளையே வந்து நடிக்குது. இதுதான் உண்மையாமா? ஒரு ஆங்கர் ஒரு மேடம் வந்து என்னை, அவங்க பொண்ணு தான் பாவம், என்னை இன்டர்வியூ பண்ணுறப்ப கரெக்டாக கேட்டாங்க. ஓகேங்களா? அது சேனல் பேர் என்ன, ஜெம் டிவின்னு நினைக்கிறேன். நம்ம வீட்டு பிள்ளையே நடிக்கிற மாதிரி நாங்கள், ஆனால் உண்மையிலே அதுதான் எங்கள் வீட்டு பிள்ளையாக தான் உங்களை வச்சு பார்க்குறோம். அதனால் இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நிறைய பேர் ஃபோன் பண்ணி எங்கள் வீட்டு பிள்ளையாக அவங்கள பார்த்துக்கிட்டு இருக்கோம், ரொம்ப ட்ரோல் பண்ணுற சேனலாக நீங்கள் போகாதீங்க, கொஞ்சம் மரியாதை கொடுக்குற மாதிரியான சேனல் மட்டும் போங்க. அதை பார்க்குறப்ப எங்களுக்கு மனசு கஷ்டமாக இருக்கு. நீங்கள் ஆல்ரெடி சேனலை தாங்கிட்டீங்க, இந்த லெவல் கடவுள் உங்களை கொண்டு வந்திருக்காருன்னா இதுக்கு பின்னாடி வந்து உங்களுக்கு ஒரு பெரிய லைஃப் இருக்கு. அதனால உங்களோட நீங்க குறைச்சிக்கிறாதீங்க. அந்த லெவல் மக்கள் வந்து உண்மையிலே அப்படிதான் பாக்குறாங்கம்மா, ரசிச்சு ருசிச்சு. இந்த ஏதோ ரீசெண்டா ஏதோ கல்யாணம் பிராங்க் ஏதோ பண்ணீங்க. ஆமா அது ஆக்சுவலாக அவங்கெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, ஆனால் நிறைய இன்டர்வியூஸ்லாம் போயிடுச்சு, கொஞ்சம் வியூவர்ஸ் பார்க்க வித்தியாசமாக இருக்கட்டும், மேரேஜ் பிராங்க் மாதிரி இருக்கட்டும்னா நான் சரி ஓகே பண்ணுவோம். இதனால என்ன நடிப்பு உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? பிராங்க் அதான் ஃபர்ஸ்ட் டைம். அது என்னன்னா யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாமல், ஆமாம் ஃபர்ஸ்ட் டைம் தான் யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் அந்த ரூம்குள்ளே மட்டும் வச்சு பண்ணுறதுனால சரி ஓகேப்பா அப்படின்னு சொன்னேன். ஆக்சுவலாக நீங்கள் லேட் ஆயிடுச்சு, லைட்டிங்ஸ்லாம் சரியாக இல்லை, பட் இருந்தாலும் அவங்களுக்கு எடுத்தே ஆகணும், இது பண்ணியே ஆகணும் அப்படின்ட்டு எடுத்து பண்ணாங்க. அந்த அளவு அவங்களுக்கு ஹிட் ஆச்சு. கடைசியில் அது உண்மையிலேயே கல்யாணம் ஆன மாதிரி எங்கெங்கேயோ ஸ்ப்ரெட் ஆகி அது மட்டுமே கிட்டத்தட்ட 20 மில்லியன் போயிருக்குமா வியூஸ். அந்த ஃபோட்டோ போட்டதுக்கு இன்ஸ்டாவில் 20 மில்லியன் வியூஸ் போயிருக்கு. 2 ஃபோட்டோ பண்ணேன் பாருங்களே. அப்போ அந்த லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் நம்ம மேலே இன்ட்ரெஸ்ட்டாக ஆர்வமாக இருக்காங்க. இப்போ நீங்க அதுவும் நம்ம கல்யாணத்து மேலேயும் நம்ம வயசு மேலேயும் என்னதான் ஆர்வம் இருக்குன்னு தெரியல மக்களுக்கு. வயசை சொல்லியாச்சுமா, என் டேட் ஆஃப் பர்த் 1988, 88 பிறந்திருக்கேன், 36 வயசு ஆகுன்றது எல்லாருக்குமே தெரியும். பட் அந்த வயசுலையும் அந்த கல்யாணத்துலையும் மக்கள் இவ்வளோ ஆர்வமாக இருக்காங்க. ஏன்னா நீங்க தனியா தானே எங்க போனாலும் போறீங்க, ஒய்ஃப் பத்தி எங்கேயுமே பேசல, அதனாலதான் அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருக்காங்க. அது ஒரு பக்கம். நிறைய பெண்கள் ரசிகைகள் இருக்காங்களம்மா, ஸோ அதனால எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கிறட்டும் அப்படின்னு அந்த ஒரு காரணமாகவும் கேட்குறாங்கன்னு தெரியுது. ஏன்னா அப்படியே ஒய்ஃப் இருந்தாலும் எல்லாரும் இன்டர்வியூக்கெல்லாம் ஒய்ஃப்லாம் கூட்டு போக மாட்டாங்க, தனித்தனியாக தான் போவாங்க. வீட்டில் இருந்தாலுமே நார்மலாக நீங்கள் எல்லாத்தையும் அப்பா அம்மா சொல்கிறீங்க, பட் ஒய்ஃப் ஆமாம் இல்லை அதுதான் எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சுல. திருப்பி அவங்க கேட்குறதோட கொஸ்டின்ஸே உண்மை அதுதான். நிறைய பெண்கள் ரசிகைகள் ஜாஸ்தி, பெண்களுக்கெல்லாம் நிறைய பேருக்கு நம்மளுக்கு பிடிக்குதுன்றப்ப வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸை பண்ணுறப்ப அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியட்டும் ஒரு பேக்ரவுண்ட் என்ன, அந்த ரீசனுக்காக தான் கேட்குறாங்க. அது மட்டும் நல்லா தெரியுது. இப்போ நீங்கள் வந்துட்டு சின்ன வயசில் கண்ட்ரோல்டாக இருந்து கரெக்டாக படித்து இவ்வளோ ஃபோக்கஸ்டாக இருந்து வந்துட்டீங்க,
பட் இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்லாம் ரொம்ப சின்ன வயசுலேருந்தே லவ் பண்ணிட்டு, உங்களுக்கே தெரியும் இப்போ யங்ஸ்டர்ஸ்லாம் எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு, ஏன்னா உங்களுக்கு ஃபோன் கால்ஸே அந்த மாதிரிலாம் வருது. பட் அந்த யங்ஸ்டர்ஸுக்குலாம் நீங்கள் ஒரு அட்வைஸ் கொடுக்கணும்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? உங்கள் ஃபீல்டுன்னு இல்லை, நார்மலாக இல்லை பேசிக். உண்மைப்பா, நானே சைக்காலஜி படிச்சிருக்கோம் இல்லையா, ஃபிசியோதெரபிஸ்ட்டுமே சைக்காலஜி படிப்பாங்கம்மா. அது ஒரு பேப்பர் இருக்குது. ஆக்சுவலாக யங்ஸ்டர்ஸ் எல்லாம் மைண்டு ரொம்ப வீக்காக தான் இருக்குது, டிப்ரெஷனாக இருக்காங்க, டக்குன்னு சூசைட் பண்ணிக்கிறாங்க. அதுதான். அதெல்லாம் பண்ணவே கூடாது, வாழ்க்கையை எதிர்த்து போராடணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பசங்களும் பேரண்ட்ஸும் பிள்ளைங்களை ரொம்ப செல்லமாக வளர்த்துட்டானே, சின்ன ஒரு கஷ்டம் வந்தாலும் அவங்க தாங்க பண்ணிக்கிறாங்க, உடனே வந்து அவங்களுக்கு பொங்கி எழுந்துடுறாங்க. அது மாதிரி இருக்கக்கூடாது. வாழ்க்கைனா மேடு பள்ளங்கள் இருக்கும், கஷ்டம் வரதான் செய்யும். அணிவிக்கிறப்ப அதாவது அழுகிற நேரம் அழுதுரு, அதுக்காக அழுகி அடக்கிட்டு இருக்க வரணும்னு சொல்லலாம். இப்போ எனக்கே கஷ்டம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் வாய் விட்டு அழுவேன், வாய் விட்டு நம்மளோட எமோஷனலை காட்டுவோம். 2 நாள் கவுந்து படுப்போம், 3 நாள் படுக்கலாம், 4வது நாள் நம்ம ரொட்டீன் ஒர்க் போய்கிட்டே இருக்கணும். ஒரு பழமொழி சொல்லுவாங்கம்மா, அழுதுகிட்டு இருந்தாலும் உழுதுகிட்டு இருக்கணுமா, அழுதுகிட்டு இருந்தாலும் உழுதுகிட்டு இருக்கணும். உண்மை அப்படிதான். ஓகேங்களா, என்ன பிரச்சனை நம்மளுக்கு தலைக்கு மேலே வந்தாலும் ஒரு பக்கம் வேலையை பார்த்துட்டு தான் நான் அடுத்த வேலை சாப்பாடு சாப்பிடணும்லாமா. இப்போ எனக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் ஒரு நாள் லீவ் போட்டாலும் அது லாஸ் தான் நம்மளுக்கு. வீட்டில் உட்காந்து வருமானமே இல்லாமல் நம்ம எவ்வளோ சம்பாரிச்சாலுமே அன்னைக்கு நம்ம போனோம்னா வருமானம் வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா அன்னாடம் காட்சி மாதிரி தானம்மா. கவர்மெண்ட் வேலைக்கே நீங்க போனாலும் தொடர்ந்து நம்ம இஷ்டத்துக்கு லீவ் போட முடியாது. லீவு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். கவர்மெண்ட் வேலையோ பிரைவேட் வேலையோ, வேலைக்கு போனாதான் சாப்பாடு. அவ்வளவு லேஸ்ல லீவு கிடைக்காது. அது பிரைவேட் வேலைன்றது ரொம்ப ரிஸ்க். கண்டிப்பா எங்களை மாதிரி சொந்த தொழில்னா கூட நாங்கள் தப்பிப்போம். ஒரு இடத்துல கம்பெனியில் வேலை பார்க்குறாங்களா, அவங்களுக்குலாம் ரொம்ப கஷ்டம். 5 நாள் லீவ் போட்டாலும் ஆளை மாற்றிடுவாங்க. எங்களுக்குமே அப்படி தான், எங்களுக்கும் லாஸ் தான். பேஷண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, 4 நாள் டாக்டர் வரலாட்டி 1 நாள் 2 நாள் பார்ப்பாங்க, அடுத்த நாள் ஆளை மாற்றிடுவாங்க. அதனாலமா வாழ்க்கையில் வந்து இப்போ நம்ம அச்சீவ் பண்ண வேண்டியது நிறைய விஷயங்கள் இருக்குது. கவலைப்பட்டாலோ மனம் நொந்தாலோ காதல் தோல்வின்னு சாகிறது மேட்டர்ல அதை எதிர்த்து போராடணும். அதை ஜெயிக்கிறதுக்கு அதுவும் நேர்மையான வழியை செலக்ட் பண்ணும். இது எப்படி நம்ம நேர்மையான முறையில் போனால், லீகலாக போனால் நம்ம எப்படி ஜெயிக்க முடியும், அந்த மன தைரியத்தை அவங்க தான் வளர்த்துக்கிறணும். கிட்டத்தட்ட 18 வயசு ஆனாலே மெச்சூரிட்டி ஆயிருமா. சில குழந்தைங்க சின்ன வயசுலேயே மெச்சூர்டாக இருக்குங்க. ஆனால் ஒரு பேஷண்ட் வீட்டுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறேன், அவங்க அப்பாவை நான் ட்ரீட்மெண்ட் பண்ணுறேன், அந்த பொண்ணெல்லாம் சின்ன பொண்ணாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். 2K கிட்ஸ் தான், அவ்வளோ மெச்சூர்டாக இருக்குது. வீட்டில் டிசிஷன் அத்தாரிட்டி யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா அவங்க தான் டிசிஷன் அத்தாரிட்டியே வேலை. டக்குன்னு அந்த மாதிரி பொண்ணுங்களை பார்க்கணும் எனக்கு ஒரு ஆசை வருமா, அக்கா நம்மளுக்கு இந்த மாதிரி மெச்சூர்டாக ஒரு ஒய்ஃப் தான் நல்லா இருக்குமே. ஸோ 2K கிட்ஸ்லுமே நிறைய பேர் இந்த மாதிரி மெச்சூர்டாக இருக்காங்க. அந்த மெச்சூரிட்டி தான் மெயின்மா. எதை கண்டும் சுதந்திரவே கூடாது. மதுரை பக்கம் ஒரு இது பண்ணுவாங்கம்மா, மஞ்சள் வரட்டுன்னா ஜல்லிக்கட்டு. மாடு அப்படியா, வெரி குட். மாடு குத்தி குடல் வெளியில் விழுந்து கிடக்குமா, அதை எடுத்து வயிற்றுக்குள்ளே போட்டு எந்திரிச்சு ஓடி போய் மாடை அடக்குவாங்களாம். அது மாதிரி நம்மளுக்கு எவ்வளோ ஸ்ட்ரகிள் வந்தாலும் நம்மளோட கோலை நோக்கி போய்கிட்டே இருக்குமே தவிர, வாழ்க்கைன்றது எனி டைம் புகழும் கிடைக்காது, எனி டைம் எதுவும் கிடைக்காதுமா. கிடைக்கிற எல்லாத்தையும் தட்டி தட்டி விட்டுட்டு நம்ம ஓடி போய் நம்மளோட கோலை அச்சீவ் பண்ண போய்கிட்டே இருக்கணும். அப்போ வந்து ஒருத்தர் காதல் தோல்வினா எதனால் தோல்வி அடைஞ்சிச்சு அதை ஜெயிக்க பார்க்கணும். அதையும் மீறி அவனுக்கு அதை முடியாமல் போயிடுச்சுன்னா அது மட்டும் லைஃப் கிடையாது. ஓகே, அவங்க எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து நல்லா இருக்கட்டும், அடுத்து வந்து கொஞ்ச நாள் மைண்டை ரிலாக்ஸ் பண்ணி விட்டு இவரோட லைஃப் தான் மைண்டை ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு 1000 வழிகள் இருக்கு. அதில் ஏதாவது கொஞ்சம் சொல்லுங்களேன். இப்போ இருக்க பசங்களுக்கு அவங்க டேஸ்ட்டுக்கு ஏத்தாப்பலமா. இப்போ எனக்கு என்ன பண்ணுவோம்னா ரொம்ப கஷ்டமாக ஏதாவது ஒரு இடத்துல போய் சாப்பிடுவேன். சில பேர் பசங்களுக்கு ஊர் சுற்றினா பிடிக்கும். டக்குன்னு எங்கள் காலேஜில் படிக்கிறப்ப பார்ப்போம், பிரேக்குன்னு சொல்லுவோம்மா பிசியோதெரப்பியில். ஃபஸ்ட் இயர் ஃபெயில்னா செகண்ட் இயர் போக முடியாது. ஓகேங்களா, ஃபஸ்ட் இயரில் அனாட்டமி ஃபிசியாலஜி சைக்காலஜி இருக்கும். டக்குன்னு ஒருத்தர் அனாட்டமியில் ஃபெயில் ஆகிடுவான், ஃபெயில் ஆனால் பிரேக்கு. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 5 ஃபஸ்ட் இயர் எழுதணுமா. ஆமாம், நாங்கள் முன்னாடி போயிடுவோம், பாஸ் பண்ணலாம். இப்போ நான் 2005 பேட்ச்னா அனாட்டமியில் நான் பாஸ்னா நான் செகண்ட் இயர் போயிடுவேன். என் ஃப்ரெண்டு ஃபெயில்னா அவன் பின்னாடி போயிடுவான். என்னோட வந்து அவன் உட்கார முடியாது. ஹாஸ்டலில் பேட்ச் மட்டும் ஒன்றா இருந்துக்கிறோம், என் கிளாஸ்மேட்டு என் கூட ட்ராவல் பண்ண முடியாது. அப்போ அந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா டக்குன்னு என்ன பண்ணுவாங்க, பெங்களூர் பாண்டிச்சேரி 5 நாள் சுற்றிட்டு வராங்க. 6வது நாள் வந்து ரிலாக்ஸ் ஆகிடுவாங்க. அது அவங்களோட மென்டாலிட்டி. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, வீட்டில் கதவை பூட்டி அப்படியே அவனோட கவலையை தீர்த்துக்குருவான். அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும். சில பேர் படத்துக்கு போவாங்க, ஃபெயில் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு. அது ஒரு பக்கம் ரெண்டு போது எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் படத்துக்கு போகிறேன், ஒரு 4 படம் பார்த்துட்டு வருவேன். இல்லை அதுவும் பார்த்துருக்கேன். ஒரு சீனியர் எக்ஸாமில் வர்றப்ப ஃபெயில் ஆனால் என்ன, அதை பற்றி கவலைப்பட மாட்டேன், போனோமா 4 படம் பார்த்தோமா வீட்டில் போய் நிம்மதியாக தூங்குறேன், எனக்கு மைண்ட் ரிலாக்ஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அவங்களுக்கு அவங்களோட டேஸ்ட்டு. இல்லை கார்ட்ஸ் விளாடுவாங்க சில பேர். கார்ட்ஸ்லாம் சூதாட்டமாக கிடையாது, இல்லை ஃப்ரெண்ட்ஸோட கார்ட்ஸ்லாம் விளாண்டு இது பண்ணிட்டு. ஒரு சீனியர் நல்லா படிப்பார் எங்கள் காலேஜில், 4th இயர் வந்து ஒரு பேப்பரில் ஃபெயில். அதாவது ரொம்ப பிரில்லியன்ட்னு வைங்க. அவர் ஐசிஎஸ்சி சிலபஸில் படுத்தவர். அப்போவே அவர் என்ன பண்ணாருன்னா கார்ட்ஸ்லாம் விளாண்டுட்டு இருந்தார். கார்ட்ஸ்லாம் சூதாட்டம் கிடையாது, சும்மா ஃப்ரெண்ட்ஸோட விளாடுவாங்க இல்லையா. அப்போ அவர் மைண்ட் அப்படி ரிலாக்ஸ் பண்ணுறாருமா. ஒரே ஒரு பேப்பர் தான், அது ஈஸியான பேப்பர், ஃபெயிலு. அதுக்காக அவர் கவலைப்படலை. என்ன பண்ணார், கார்ட்ஸ் விளாண்டாரு, இது பண்ணாரு, போட்டார். அடுத்த 6 மாதத்தில் பேப்பரை தூக்குனார், அடுத்ததுக்கு போயிட்டார். அந்த மாதிரி நம்மளுக்கு என்ன ரிலாக்ஸேஷன் கிடைக்கும், ஒவ்வொருத்தவனோட டேஸ்ட் பொறுத்திருக்குமா. சில பேர் பைக் ரைடு போவான். பைக் ரைடுனா அதுக்காக ஸ்பீடாக போய் அடிச்சு தூக்குறது அப்படி கிடையாது. ட்ராவல் பண்ணணும், பைக் அப்படியே ஸ்லோ பண்ணிக்கிட்டு இங்கேருந்து போயிட்டு வா,
அப்படி பண்ணு. சில பேர் மவுண்டெயின் மலைக்கு போயிட்டு வர்றது பிடிக்கும், அந்த மாதிரி போயிட்டு வாங்க. ஒரு சில பேர் ஆன்மீகம் பிடிக்கும், ஓகேங்களா. ஸோ வந்து கோயில் வழக்கு போயிட்டு வாங்க, அப்படி போனால் எனக்கு மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும்னு அப்படி ஒரு சில பேர் போவாங்க, ஓகேங்களா. இப்போ நான் என்ன பண்ணுவேன், சில நேரம் மைண்ட் ரிலாக்ஸன்ஸ்க்காக ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டு போவேன். அந்த ஒரு 2 months எனக்கு ஒரு மாதிரி வித்தியாசமாக நல்லா இருக்கும். மாலை போடுறது மைண்டை டைவர்ட் பண்ணுறதுக்கு பண்ணுவேன். அந்த மாதிரி மைண்டை டைவர்ட் பண்ணலாமே. ஒவ்வொருத்தவங்களுக்கு பக்தி இருந்துச்சுன்னா பக்தியில் போ, நம்மளுக்கு உண்டான டேஸ்ட்டு நம்மளுக்கு தான் தெரியும். இப்போ எனக்கெல்லாம் ரொம்ப மன கஷ்டம் வர்றப்ப டக்குன்னு ஐயப்பனுக்கு மாலை போடுவேம்மா. அந்த டைமிங்கில் மாலை போட்டு அந்த கோயிலுக்கு போயிட்டு வர்றப்ப அப்படியே ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். அப்படி இல்லாட்டி எனக்கு பிடிச்சதை சாப்பிடுவேன், ரிலாக்ஸ் பண்ணுவேன், டிவி பார்ப்பேன். அந்த மாதிரி அவங்களுக்கு உண்டான ஒரு டேஸ்ட்டுமா. பட் கெட்ட வழியில் மட்டும் பயன்படுத்திடக்கூடாது. அதுக்காக நான் மைண்டை ரிலாக்ஸ் பண்ணுறேன் டெய்லியும் ஒரு ஆஃபை வாங்கி அடிக்கிறது, ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றது, அதுவும் யங்ஸ்டர்ஸ் பண்ணுறாங்க. அதை நான் சொல்லக்கூடாதுன்னு பார்த்தேன், பட் சொல்லி ஆக வேண்டிய சுச்சுவேஷன் இல்லை, சொல்லணும் எதுவுமே பேசாம. ஏன்னா சில பேர் ரிலாக்ஸேஷன் சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சிகரெட் பாக்கெட் வாங்கி வச்சுருவான், பழத்துக்கு அப்படி ஊதுன்னு ஊதுவான். அதே மாதிரி ட்ரிங்க்ஸ் அடித்தா நான் அடிச்சுக்கிட்டே இருப்பான், ஓகேங்களா. ஸோ அதுவும் தப்பு. மைண்டை ரிலாக்ஸேஷன் பண்ணுறதுக்கு நல்ல வழிகள் எவ்வளவோ இருக்குது. இது வந்து ஒரு சிற்றின்பம் தான். ஒருத்தர் ஸ்மோக் பண்ணுறான்னு வச்சுக்கோமா, ஆரம்பத்தில் பண்ணுறதுக்கு அவனுக்கு கிக் வர்ற மாதிரி இருக்கும். நாள் ஆக 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 அது எதுவுமே தெரியாது, சும்மா அது ஒரு பழக்கம் மாதிரி தான் அவன் அடிச்சுக்கிட்டு இருப்பான். அவனுக்கு அது வேஸ்ட்டு தான், காசை கொடுத்து அவன் உடம்பை புண்ணாக்கிக்கிறான், ஓகேங்களா. ட்ரிங்க்ஸும் அப்படி தான், அதை விட அவனுக்கு டபுள் மடங்கு கொடுத்துரும். லேட்டஸ்ட்டாக என்னோட கிளாஸ்மேட்டே ஒரு பையன் கொஞ்சம் வயசுலேயே இறந்துட்டாமா, என்னோட கிளாஸ்மேட் பையனே. பட் அவனோட ரீசன் மனக்கவலை இருக்குன்னு நினச்சிட்டு இந்த மாதிரி தான் சில கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு ட்ரிங்க்ஸு ஸ்மோக்குன்னு போய் அது அளவு இல்லாமல் போய் கிட்னி ஃபெயிலியர் ஆகி இறக்குற லெவலில் போயிடுச்சு. அது அவங்களுக்கு தான் நஷ்டம். மைண்டை ரிலாக்ஸேஷன் பண்ணுறதுக்கு 1000 வழி இருக்குது, 1000 வழி இருக்குது, ஓகேங்களா. அதை நம்ம யங்ஸ்டர்ஸ் தப்பு பண்ணுறான். மைண்டை ரிலாக்ஸேஷன் பண்ணுறோன்ற பேரில் இந்த மாதிரி பண்ணுறதோ இதுவும் தப்பான விஷயங்கள் தாம்மா. அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னா, டாக் வளர்த்தா மைண்ட் ரிலாக்ஸேஷன், அதோட அட்டாச் ஆகி பிள்ளை மாதிரி வச்சிருக்கேன். இப்போ மனசு கவலை, ஆமாம் வீட்டில் அது இல்லாமல் ஒரு நாள் கூட இருக்க முடியாது. உங்களுக்கே இன்டர்வியூ ஏன் கீழே வந்தேன், காலையில் அவனை வாக்கிங் கூட்டு போய் அவனை ஃப்ரீ பண்ணிவிட்டு அவனை செல்லாம் தாங்கன்னு கொஞ்சி அவனை போர்ட்டிகளை விட்டுட்டு ஓடியாரு. ஸோ இந்த மாதிரி மைண்ட் ரிலாக்ஸ், அவனை பார்த்தா கவலையே போயிருமா. நான் ஒரு பேஷண்ட்டை ட்ரீட்மெண்ட் பண்ணேன், அவங்க ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாரு. இறந்து போன உடனே ஒரு டாகை கொண்டு வந்துட்டாங்க. அப்போ அந்த அம்மா சொல்லுவாங்க அழுதுகிட்டு, எப்பா அப்பா இல்லாத கவலையே எனக்கு இந்த இதுதாப்பா போய்க்கிருக்குன்னு அப்படியே கட்டி பிடிச்சிக்குவாங்க. உண்மை அதுதான். அதுவும் அப்படியே பிள்ளை மாதிரி வந்து அவங்க சேலைகளை வந்து இப்படி படுத்துக்கிறதுமா அந்த டாக்கு. ஸோ அதில் அவங்களுக்கு ரிலாக்ஸேஷன். புருஷே இறந்த சோகத்தையே அதை மாற்றிட்டானாப்பா, அப்பா இறந்த கவலையே எல்லாமே மாற்றிட்டான், இவனை பார்த்தது எல்லாமே போயிடுச்சுன்றாங்க. அப்படி மனசுனுக்கு கவலை இருக்கிறப்ப அதை மாத்துறதுக்கு எவ்வளவோ இருக்கு, ஓகேங்களா. நல்ல வழிகளை ட்ரை பண்ணி போகணும். ஆமாம், அதுவுமே செலக்ட் பண்ணுறது. ஏன்னா அவன் வந்து மைண்டை ரிலாக்ஸேஷன் பண்ணுறன்னு தண்ணி அப்படி ஆரம்பிச்சானா அவன் ஹெல்த் இஷ்யூஸில் கொண்டு போயிடும், சட்டக்கு நாட்டிக்கும். அதுவும் உங்களுக்கு பிரச்சனை தான். மென்டல் ஹெல்த் சரியாயிரும், ஃபிசிக்கல் ஹெல்த் சரியாக போயிடும். ஃபிசிக்கல் இல்லை, அந்த மாதிரி நிறைய பேர் பார்த்துருக்கேம்மா. அந்த மாதிரி கவலைப்பட்டு பட்டு பட்டு ட்ரிங்க்ஸோ ஸ்மோக்கோ பண்ணி 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 கொஞ்ச நாளில் டக்குன்னு அட்டாக் வந்து இறந்தவங்களே நிறைய பேர் பார்த்துருக்கேன். யாருக்காவது ஏதாவது ஒரு பிரச்சனைனா, அவங்க குடும்பத்துக்கு பிரச்சனைனா 1000 பேர் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் கூட நிற்க மாட்டாங்கம்மா. எல்லாம் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு தான் போவாங்க. அப்பா அம்மா குடும்பம் தான் கடைசி முடிய இருக்கிறது. அதுவுமே காலப்போக்கில் நாள் ஆக 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 விரிவு தான் அடையும். நீ நல்லா பொழைச்சனா தான் உங்கள் அப்பா அம்மா கூட மதிப்பாங்க. ஸோ நம்ம எப்படி வச்சுக்கிட்டா இப்போ சமுதாயத்தில் மதிப்பு இருக்கும் யோசிக்கணும். இப்போ படித்து முடிச்சுட்டு நான் சினி ஃபீல்டில் வந்தேன்னா எனக்கு மரியாதை இருக்குமா? சினி ஃபீல்டு மீன்ஸ் வாய்ப்பு கிடைச்சி உள்ளுக்குள்ள போயிட்டா பரவாயில்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா லக்க பொறுத்து இருக்குது, ஒத்தையா ரெட்டியாக தான். இதுவே நான் ரெகுலராக பண்ணிட்டு இருந்தால் கண்டிப்பாக இருக்காது. வேணாமா? ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தால் கிடைக்காது. எப்போ வாய்ப்பு கிடைக்கும் தெரியாதுல்லம்மா. கடவுளாக கொடுக்குற பப்ளிசிட்டி தானே, அது எப்போனாலும் யாருக்குனாலும் ஏதாவது ஒரு ரூபத்தில் தான் வரும். இப்போ ஒன்றும் இல்லை, நடிக்க வந்தோம் சூர்யா சாரே வந்தார், உடனே சூப்பர் ஸ்டார் ஆகிட்டாரா? நல்லா தெரிஞ்சுக்கோமா, நான் குழந்தையா இருக்க பிறந்து அவர் ஹீரோவாக நடிக்கிறார். அப்படி ஒன்றும் படம் பெரிய லெவலில் போகலை. நான் 3rd ஸ்டாண்டர்ட் 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்ப அப்பயே நிறைய படம் வந்துக்கிட்டே இருக்காரு. அப்படி ஒன்றும் பெருசாக ஃபேமஸ் ஆகலை. நான் 9th படிக்கிறப்ப நந்தா வந்துச்சு, அப்போ தான் கொஞ்சம் இதாச்சு. அப்புறம் போக போக அவங்களே ரொம்ப நாள் ஆச்சு ஃபேம் ஆகுறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பண்ணா அவரெல்லாம் போட்டு கிளிப்பாங்க. நிறைய படம் வந்து பார்த்தீங்கன்னா அவரும் அப்படி தான். நான் 9th படிக்கிறப்பெல்லாம் நிறைய படம் அப்படி இப்படின்னு ஒரு லிட்டில் சூப்பர் ஸ்டார் ஒன்றுமே ஓடலை. நல்லா தெரிஞ்சுக்கோங்கம்மா, நான் 11th படித்தேன். அப்போ 2004 மன்மதன் தான் அவருக்கு தூக்கி விட்ட படமே, அவரே ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. ஆமாம் ஆமாம். ஸோ போன உடனே அவனும் பெரிய சூப்பர் ஸ்டார் ஆகலை, ஓகேங்களா. அவங்களுமே ரொம்ப டல்லாக இருந்து எடுக்கிற படம்லாம் ஃப்ளாப்பு, டிஆர்லாம் கண்ணீர் விட்டு அழுதாருமா அவங்க அப்பா. ரொம்ப நேரம் எடுத்திருக்க. ஆமா அப்படி இருக்கு. அப்ப நான் ஒரு படிச்ச கிராஜுவேட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தான் ஜட்ஜ் பண்ணணும். படிச்ச கிராஜுவேட் நானும் வந்த உடனே டக்குனு பெரிய சூப்பர் ஸ்டார், அது ஓகே வந்திருக்கலாம், வராம போகலாம், நம்மளுக்கு தெரியாது. ஆனா பட் போய் கிளினிக் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணி சம்பாரிச்சு அது நிரந்தரம். கண்டிப்பா கிடைக்கும். அதுதான் சமுதாயத்துல மதிப்பா இருக்குமா. பாரு அந்த பையன் நல்லா படிச்சுட்டான், வர்றான், இவ்வளவு கை நிறைய சம்பாதிக்கிறான், சமுதாயத்துல மதிப்பு இருக்கும்.
ஓகேங்களா? அப்போ வந்து நம்ம எந்த வழியில் போனால் நல்லா இருக்கும்ன்றது பசங்க வந்து கிளவராக ஜட்ஜ் பண்ணணுமா. நம்மளுக்கு இப்படி இருந்தால் தான் படிக்கிறப்ப நல்லா படித்தாதான் மதிப்பு. ஓகேங்களா? படிக்கிறப்ப நல்லா படித்தா மட்டுமே எங்கள் ஸ்கூலில் எடுத்துக்கன்னு காலேஜில் எல்லாத்துலையும் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஸ்கூலில் சொல்லவில்ல, காலேஜ்லலாம் வசதியான பசங்களாம் தனியாக ஒன்று சேர்ந்துக்குறாங்க. வசதியானவங்களாம் பொதுவாக எங்கள் காலேஜ் இல்லை, நிறைய பெரிய பெரிய காலேஜ்லேயுமே நான் பார்த்துருக்கேன். வசதியானவங்க, ரிச்சானவங்க அதெல்லாம் ஒரு குரூப்பாக இருப்பாங்க. கொஞ்சம் மிடில் கிளாஸ் அவங்களாம் தனியாக இருப்பாங்க. டாக்டர்ஸோட அப்பா அம்மா பசங்க அவங்களாம் ஒரு மாதிரி இருப்பாங்க. ஆனால் நம்ம நல்லா படித்தோம்னா எல்லா தரப்பு மக்களும் நம்மள தான் ரவுண்டு கட்டுவாங்க. ஸோ எனக்கு நானே மரியாதை கிரியேட் பண்ணிக்கிறேன். நம்ம வி ஆர் ஃப்ரம் ஒரு நார்மல் மிடில் கிளாஸ்னு வைங்களேன். எங்கள் அம்மாவோட தங்கச்சி வந்து எம்பிபிஎஸ் கோயம்புத்தூர்ல தான் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க, வடவழியில். சித்தி தாத்தா எல்லாமே ஓரளவு எஜுகேட்டட் தான் வைங்களேன், நம்ம ஓரளவு எஜுகேட்டட் தான். பட் இன்னமே எங்கள் அப்பா அம்மா வந்து நிறைய பேர் கவர்மெண்ட் டீச்சரானு கேட்பாங்க. அந்த லெவல் நான் நம்ம நாலேஜை பார்த்துட்டு அப்போ வந்து நம்மளுக்கு நம்ம தான் மரியாதையை உருவாக்கிக்கிறணும். படிக்கிறப்ப அவ்வளோ படிச்சு இருந்தால் தான் எல்லாரும் முன்னாடி மதிப்புமா. டீச்சர்ஸாக இருக்கட்டும், ப்ரொஃபஸராக இருக்கட்டும், கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸே நீ நல்லா படித்தா தான் மதிப்பாங்க. அதே மாதிரி படித்து முடிச்சதுக்கப்புறம் வேலை தான் புருஷ லட்சணம். வேலை பார்த்து சம்பாரிச்சு கொடுக்கறது தான் அதில் கெத்து. எந்த வித அது மாதிரி ஒவ்வொரு டைம்லையும் எப்படி இருந்தால் கெத்து, இப்படி இருந்தால் தான் கெத்துன்னு இருக்கு. அதை என்ன பண்ணணும்னா, இளைஞர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே நம்ம படித்து முடிச்சிட்டோம், இனிமேல் நம்மளுக்கு சம்பாரிச்சா தான் கெத்து. நான் ஒரு சில பேரை பேஷண்ட்டை ட்ரீட்மெண்ட் பண்ணுவேன். ஒரு பையனுக்கு ஃப்ராக்சர் ஆயிடுச்சு. அப்போ சொல்கிறேன் ஃப்ரெண்டுகிட்ட, டேய் வீட்டில் வாங்கியா கட்ட முடியும், வாடகை ரூமில் இருக்க வாடகையாக இருக்கும், அது பண்ண முடியாதுல்ல, சம்பளத்தை தான் எடுத்து போடணும், ரொம்ப டைட்டாக இருக்குடா, வீட்டில் இருந்து வாங்கியா கட்ட முடியும் ரூம் ரெண்ட்டுன்னு. அது மெச்சூரிட்டி. அவனுக்கு ஃப்ராக்சர் ஆயிடுச்சு, 3 மாதம் வேலைக்கு போக முடியாது. அப்போ 3 மாதம் வீட்டில் இருக்கான், ரூம் ரெண்ட்டு அப்பா கொடுக்கூடாதுன்னு நினைக்கிறான். அத்தனைக்கும் அவங்க அப்பா போலீஸ் ஆஃபீஸர். அது எவ்வளோ மெச்சூர்டான விஷயம் பாருங்க. அந்த மாதிரி தான் மாணவர்கள் இருக்கணுமா. சோர்ந்துடக்கூடாது, துவன்றக்கூடாது, லவ் ஃபெயிலியர்னு சொல்லிட்டு சூசைட் பண்ணிக்கிறக்கூடாது. வீட்டில் அம்மா அப்பா வந்து பார்த்தீங்கன்னா கேட்டதை வாங்கி கொடுக்கலன்னு சூசைட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? எவ்வளவோ இருக்குது விஷயங்கள்.